நிச்சயமாக நிகிதா, தென் மாவட்ட மக்களின் உயிர் நாடியாக கருதப்படும் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை தற்போது இது ஒருங்கிணைந்த மருத்துவமனையாக 100 கோடி செலவில் 7 அடுக்கு மாடிகளுடன் செயல்பட்டு வரும் அதிநவீன மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் போதிய பணியாளர்கள் இல்லாததாலும் உள்கட்டமைப்பு பராமரிப்பு இன்மையாலும் நோயாளிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருவதை இன்று காலை நம்மால் நேரடியாக காண முடிந்தது. மருத்துவமனையில் அதிநவீன உபகரணங்கள் இருந்த போதிலும் போதிய லேப் டெக்னீஷியன்கள் இல்லாததால் ரத்தம், சிறுநீர் பரிசோதனை மற்றும் எக்ஸ்ரே, MRI ஸ்கேன் போன்றவற்றை எடுக்க நோயாளிகள் பல மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டியுள்ளது. இந்த அவசர பிரிவில் பெரும்பாலும் ஒரே ஒரு மருத்துவர் மட்டுமே பணியில் இருப்பதால் சிகிச்சை பெறவும் அதற்கு சமமான முடிவுகளை பெறவும் மிகுந்த காலதாமதம் ஏற்படுவதாக நோயாளிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தவிர பார்த்தீர்கள் என்றால் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக அமைக்கப்பட்ட நவீன கழிவறைகளின் கதவுகள் கூட உடைந்து பூட்ட முடியாத அவல நிலையில் உள்ளதை நம்மால் காண முடிந்தது. இதனால் நோயாளிகளும் குறிப்பாக பெண்களும் அச்சத்துடன் பயன்படுத்தும் சூழ்நிலை உள்ளது. கழிவறைகளை முறையாக பராமரித்து பழுதடைந்த கதவுகளை சீரமைக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதற்கெல்லாம் மேலாக இந்த 7 அடுக்கு மாடி கட்டிடத்தில் நோயாளிகள் எளிதாக செல்ல 2 லிப்டுகள் மட்டுமே உள்ளன. இதில் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ ஊழியர்கள் செல்லும் லிப்ட் போக நோயாளிகளுக்கான பராமரிப்பு முக்கிய லிப்ட் எப்போதுமே பராமரிப்பு பணி நடக்கிறது என்ற ஸ்டிக்கருடன் முடங்கியே கிடப்பதை நம்மால் காண முடிந்தது. இதனால் முதியவர்கள், நடக்க முடியாத நோயாளிகள் மாடிகளுக்கு செல்ல முடியாமல் மாற்று லிப்டில் நெரிசலில் சிக்கி பொறுமை இழந்து தவிக்கின்றனர். திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, குமரி உள்ளிட்ட தென் மாவட்ட மக்கள் ஆயிரக்கணக்கில் வந்து செல்லும் இந்த மருத்துவமனையில் அனைத்து சேவைகளிலும் மெத்தன போக்கு நிலவுவதாகவே பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மருந்து, மாத்திரைகள் வழங்கும் இடத்திலும் போதிய இடவசதி இல்லாமல் நெரிசல் ஏற்படுகிறது. எனவே சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் உடனடியாக தலையிட்டு கூடுதல் பணியாளர்களை நியமிக்கவும் இந்த லிப்ட் மற்றும் கழிவறை பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் எனவும் பொதுமக்கள் எதிர்பார்க்கின்றனர். இது குறித்து திருநெல்வேலி அரசு மருத்துவமனையின் முதல்வர் டாக்டர் டீன் ரேவதி பாலனிடம் இன்று காலை சத்தியம் தொலைக்காட்சி சார்பில் பேசிய போது புதிய மருத்துவமனையில் இருக்கும் வசதிகளின் அடிப்படையில் நோயாளிகளின் வருகை மிக மிக அதிகமாக தற்போது இருப்பதாக ஒரு கருத்தினை தெரிவித்தார். இருந்தாலும் அதற்கு ஏற்றபடி அதிகமான தொழில்நுட்ப பணியாளர்களை பணியில் அமர்த்துவதற்கு தேவையான நடவடிக்கைகள் உடனடியாக மேற்கொள்ளப்படும் எனவும் கூறினார். மருத்துவ அடிப்படையில் பேத்தாலஜி, பயோகெமிஸ்ட்ரி என பல்வேறு வகைப்பாடுகளின் கீழ் ரத்தம் எடுப்பதற்கு குறைந்தபட்சம் 10 நிமிடம் ஆவதாகவும் அதனாலேயே கூட்டம் அதிகமாக இருப்பதாகவும் காத்திருக்கும் நேரம் ஏற்படுவதாகவும் தெரிவித்தார். இதை களைவதற்காக கூடுதல் பணியாளர்கள் அந்த பிரிவில் தற்போது பணியில் அமர்த்தப்பட்டு இருப்பதாகவும் ஒரு கருத்தினை கூறினார். இருந்தாலும் பொதுமக்கள் தொடர்ந்து காத்திருக்கும் நேரம் அதிகமாக இருப்பதை நம்மால் நேரடியாக காண முடிந்தது. அடுத்தபடியாக திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் புதிதாக பதவி ஏற்றிருக்கும் கலெக்டர் ஆனந்த மோகனிடம் சத்தியம் தொலைக்காட்சி சார்பில் பேசிய போது இது குறித்த தகவல்கள் தனக்கும் கிடைக்கப்பட்டதாகவும் இது குறித்து விரிவான ஆய்வினை மேற்கொண்டு உடனடியாக பொதுமக்களுக்கு எந்தவித சிரமமும் ஏற்படாத வண்ணம் சிகிச்சைகள் அளிப்பதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். எது எப்படி இருந்தாலும் ஏழை எளிய மக்கள் அதிகமாக பயன்படுத்தும் அரசு மருத்துவமனையின் அடிப்படை வசதிகள் உடனடியாக சரி செய்யப்பட்டு தரமான மருத்துவ வசதியும் காத்திருப்பு நேரமும் குறைக்கப்பட வேண்டும். நிகிதா, இந்த லிப்ட் பயன்பாடு குறித்து கேட்டபோது ஒவ்வொரு முறையும் லிப்டில் ஏதாவது பழுது ஏற்பட்டால் அது குறித்த தகவல்கள் சென்னையில் இருக்கும் மருத்துவத்துறையின் தலைமையகத்துக்கு தெரிவிக்கப்பட்டு அங்கிருந்துதான் பொறியாளர்கள் வருவதாகவும் இதனாலேயே காலம் கடந்து மிக மிக அதிகமான நேரம் இந்த லிப்டினை பழுது செய்வதற்கு ஏற்படுவதாகவும் தெரிவிக்கின்றனர். திருநெல்வேலியிலேயே இது குறித்த கட்டமைப்பு வசதிகள் உடனடியாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் நோயாளிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். நிகிதா.